ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு சேனவே சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் மெட்ராஸ்காரன்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மெட்ராஸ்காரன் இந்த படத்தை வாலி மோகன்தாஸ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு டிராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஷேன் நிகாம், கலையரசன், ஐஸ்வர்யா தட், நிகாரிகா, கருணாஸ், பாண்டியராஜன் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஷேன் நிகாமுக்கு தன்னோட சொந்த ஊரில் கல்யாண வேலை நடந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். யாரை கல்யாணம் பண்ண போகிறாருனாக்கா நிகாரிக்காவை கல்யாணம் பண்ண போகிறார். நிகாரிக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா, உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்க்கணும், உடனே கிளம்பி வா, நான் தங்கியிருக்க ஹோட்டலுன்னு சொல்லிட்டாங்க. ஷேன் நிகாமும் காரை எடுத்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாரு. அப்போது ஒரு நாய் குறுக்க வந்துடுது. அப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மேலே ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷேன் நிகாமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஷேன் நிகாமோட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வந்து ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு படம் தான். இந்த படம் வந்து ஷேன் நிகாமுக்கு தமிழில் தான் ஃபஸ்ட்டு படம். இதுக்கு முன்னாடி ஆர்டிஎக்ஸில் பார்த்தேன். அதுக்கப்புறம் படம் நடிச்சாரான்னு தெரில. தமிழில் நடிச்சிருக்காரு. என்ன தான் அவர் தமிழ் பேசினாலும் அவர் தான் ஓன் டப்பிங் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் மலையாள வாடை கொஞ்சம் அங்கங்கே வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து 2 பாட்டு வருது. ஷேன் நிகாமுக்கு அந்த கல்யாண வேலைகள் அப்போ அது ஒரு பாட்டு வரும். அது கேட்கறதுக்கு ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அலைப்பாயுதில் வர காதல் சடுகுடு பாட்டு வந்து வச்சுருக்காங்க. ரீமிக்ஸ் பண்ணி சாம்சிஎஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் கேட்கறதுக்கு ரீமிக்ஸ் மாதிரி இல்லை, ஒரிஜினல் ட்ராக் மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படத்தில் எங்கேயுமே சாங்ஸ் இல்லை. கதைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஷேன் நிகாம் வந்து அந்த ஐஸ்வர்யாவை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவார். ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்க, ஆக்சிடென்ட் பண்ணிடுவார். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா, ஐஸ்வர்யாவுக்கு ஒன்றும் ஆகல, அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவருக்கு வந்து ஷேன் நிகாமுக்கு வந்து ஒரே கில்ட்டியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெரிய வருது, நீங்கள் வந்து ஷேன் நிகாம் வந்து அந்த குழந்தைய கொண்டிருக்க மாட்டார். அவர் ஆக்சிடென்ட் பண்ணப்போ அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும், வேறு யாரோ தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஷேன் நிகாம் வந்து அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடி அலைவார். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும். நான் ஒருத்தவங்களை ப்ரெடிக்ட் பண்ணேன், ஆனால் அது இல்லை. நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய படம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா, நான் ப்ரெடிக்ட் பண்ணது நடக்கலை. அது யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து கலையரசன் கலையரசன் வந்து ஒரு சூப்பரான ரோலை எடுத்து நடிச்சிருக்காரு. அவர் எப்போதும் போல் அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணிட்டாரு. அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து கருணாஸ் வந்து ஷேன் நிகாமுக்கு தாய்மாமனாக ஆக்ட் பண்ணியிருப்பார். பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் ஹீரோவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக ஆக்ட் பண்ணியிருப்பார். கடைசி வரையும் வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பாண்டியராஜன் ஒரு 2, 3 சீனுக்கு வருவார். ஷேன் நிகாமோட அப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பார். 2, 3 சீன் வருவார். அவ்வளோதான், அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நிகாரிகா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் வருவாங்க. ஷேன் நிகாமோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாக வருவாங்க. கொஞ்சம் சீன் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அடுத்தது ஐஸ்வர்யா தட் கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு என்னமோ 2 வருஷம் 3 வருஷம் ஆன மாதிரியும் அந்த ஒரு ஒரு வெக்ஸாகவே இருப்பாங்க, குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆக்டிங் அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அந்த குழந்தை எப்படி இறந்ததுன்னு ரிவீல் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா, இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் வந்து 2 ஹவர்ஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.